எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்க தமிழ் வீரயுக நாயகன் வேள்பாரி. குறுவழியில் உள்நுழைந்து புது நில பகுதியை பார்த்த கணத்தில் மெய் மறந்து நின்றான் முருகன். பெரும் வட்ட வடிவில் மலைகள் சூழ்ந்திருந்தன. உயர்ந்து நிற்கும் அடர் மரங்களை கொண்ட அந்த மலை வளையத்தின் நடுவே பறந்து விரிந்த நிலப்பரப்பு. அந்நிலப்பரப்பு முழுவதும் கழுத்தளவிற்கு விளைந்து நிற்கும் புல்வெளி. பார்க்கும் பொழுது அதன் அழகு பெருகிக் கொண்டே இருப்பது போல உணர்ந்தான். சூழலில் மிதக்கும் மனம் மெல்லிய மயக்கத்தை ஏற்படுத்தியது. இந்த அழகை விட்டு பார்வை பிரியாது என்றாள் வள்ளி. குரல் கேட்டு திரும்பாமலே முருகன் கேட்டான், புலனறிய முடியாத மயக்கம் சூழ்கிறது, என்ன இருக்கிறது இந்த இடத்தில் என்று. நமது கண்களுக்கு முன்னால் விளைந்து நிற்பது நரத்தம் புல். இதன் நறுமணம் யாரையும் மயக்கிவிடும். மயிலம் மலர் போலத்தான் இதுவும். காய காய நறுமணம் அதிகமாகிக் கொண்டே இருக்கும். காய்ந்த சருகுகள் வெளிப்படுத்தும் வாசனைக்கு அளவே இல்லை. நீல கடலுக்குள் உப்பு தேங்கி கிடப்பதை போல இந்த நரத்தம் புல்வெளியில் நறுமணம் தேங்கி கிடக்கிறது என்றாள். சொல்லியபடி முருகனின் கைப்பிடித்து புல்வெளிக்குள் நுழைந்தாள் வள்ளி. புற்களை கையால் விலக்கி காலால் மிதித்து நடக்கையில் கிளர்ந்த நறுமணம் இருவரின் மனதையும் மயக்கி சுழற்றியது. ஏற்கனவே உட்கொண்டிருந்த அன்னமகில் அரிசி உள்ளுக்குள் மலர்த்தலை தொடங்கியது. உடலும் மனமும் காற்றாய் மிதக்க காதல் கனிவாய் உருகி மனமாய் பெருகியது. அவர்களின் பார்வைக்கு முன் பறவைகளும் விலங்கினங்களும் குறுக்கும் நெடுக்குமாக கடந்தபடி இருந்தன. பார்வையில் கடக்கும் அவற்றின் மீது எண்ணங்கள் நிலை கொள்ளவில்லை. மயக்கத்தின் முழு நிலையில் இருந்தான் முருகன். ஆனால் காதலின் துடிப்பு உள்ளத்தில் விசையை கூட்டியபடி இருந்தது. முருகனின் ஆழ்மனம் விழித்திருந்தது. இது வெறும் மயக்கம் என்றால் நாம் எப்பொழுதோ நினைவை தவறவிட்டிருக்க வேண்டும். ஆனால் இப்பொழுதும் நினைவிருக்கிறது. மயக்கிய மனம் காதலை தவிர வேறெதிலும் நிலை கொள்ள மறுக்கிறது. என்ன நிகழ்கிறது இங்கு? வள்ளி கைப்பிடித்து முருகனை அழைத்து சென்றாள். மயக்கம் தெளிய தெளிய ஆள் மயக்கத்துக்குள் அவர்கள் நுழைந்தனர். புல்வெளியின் நடுவில் இருந்த சிறு மேட்டில் அமர்ந்தாள் வள்ளி. அமர்ந்த கணம் அவள் மடிதனில் சாய்ந்தான் முருகன். தனது மடியில் அவன் முகம் ஏந்தியபடி எதையோ சொல்ல வாய் எடுத்தாள். சொல்லின்றி அமைதியானாள். அவள் முகம் பார்த்த முருகனுக்கு எல்லாம் புரிந்தது. கன நேரம் எழிலைப்பாலையின் அணுக்கத்தில் நிறுத்தி மலர வைத்தேன். நீயோ காலம் முழுவதும் மலர வைக்க வழி செய்கிறாய். நிலமகள் நீ. உனது ஆற்றல் என்னை நோக்கி கடத்தும் காதல் எதிர்கொள்ள முடியாததாக இருக்கிறது. உள் நுழைந்த நறுமணமாய் உனக்குள் மறைகிறேன் நான் என்றான். நறுமணம் சூழ் கொண்டிருக்கும் கருப்பை தான் அம்மலை குடுவை. அதன் நடுவில் இருந்த சிறு மேட்டில் வானம் பார்த்து படுத்திருந்தனர் இருவரும். நிறை இருள் கொண்டு வானம் கருத்திருக்க எங்கும் விண்மீன்கள் ஒளி வீசின. காதலில் தெளியும் பொழுதுதான் மயக்கத்தின் ஆழம் புரிகிறது. ஆழத்தை அறியும் பொழுதுதான் அது அறிய முடியாத இடமென்ற உண்மை உரைக்கிறது. அன்னமகில் அரிசி உடலை மலர வைத்தது. நரத்தம்புல் மனதை மலர வைத்தது. வள்ளியின் அணுக்கம் மலர்தலில் வாழ வைத்தது. வள்ளி சொன்னாள், இவ்விடத்தில் இணையோடு இருக்கும் உயிரினங்கள் மட்டுமே தங்க முடியும். நரத்தம்புல் கிளர்த்தும் மர வெளிச்சி தனித்த உயிரினத்தை விரட்டிவிடும். பறவைகளும் விலங்கினங்களும் நீங்காத மயக்கம் கொண்டு காதலில் திளைத்திருக்கின்றன. பார்த்து கொண்டுதானே இருக்கிறேன். புலிகளுக்கு முன் இடைமான்கள் மலர் உண்ணுகின்றன. மான் உண்ணாத மலரில் வண்டுகள் நிலை கொள்கின்றன. ஆண் மலரின் மகரமும் பெண் மலரின் சூலகமும் இதழின்றி மலர்கின்றன. இவ்வியப்பு வேறெங்கு நிகழும்? விண்மீன்களை பார்த்தபடி இருவரும் பேசிக்கொண்டு இருந்தனர். இரவு நகர்தலன்று நிலை கொண்டிருந்தது. முருகனின் கண்கள் வானத்தை பார்த்து குறிப்பிட்ட விண்மீன் கூட்டத்தையே உற்று நோக்கின. வளைந்தோடும் ஆறு போல இருக்கும் அந்த விண்மீன் கூட்டத்தை பார் என்றான் முருகன். எங்கே என்று கேட்டபடி வள்ளியின் கண்கள் தேடின. விரல் நீட்டி அதன் வளைவுகளை சொல்லிக் கொடுத்தான். 6 புள்ளிகள் வளைவு கொண்டு மின்னின. நீண்ட நேரம் அதையே பார்த்தாள் வள்ளி. முருகன் செங்கடம்பின் மாலை அணிந்தபடி படுத்திருந்தான். வள்ளியின் மேனியெல்லாம் அதன் மனம் வீசியபடி இருந்தது. மாலை இல்லாத தனது உடலில் மணக்கும் செங்கடம்பின் வாசனையை நுகர்ந்தபடி இடப்புறம் திரும்பினான். முருகனின் மேனியில் உதிராத இதழ்களோடு அவை இருப்பதை பார்த்தபடி புன்னகையோடு சொன்னான், மாலை மார்பன் என்று. மனதுக்குள் பொங்கும் காதலோடு முருகன் சொன்னான், மாமலர் கோதை என்று. கூடிய வெட்கத்தோடு குலைந்து சொன்னாள், அழகின் வடிவம் நீ என்று. இதழ் முத்தம் போல வாங்கியவற்றையே வழங்கினான், வடிவின் அழகு நீ என்று. சிதறிய சிரிப்போடு மீண்டும் தலை சாய்த்து விண்ணை பார்த்தான். செங்கடம்பு மாலை இப்பொழுது வள்ளியின் மேல் படர்ந்து இருந்தது. இமை செருகினான். அனலெறியும் காதல் ஒளியுருக்கி ஊற்றுகிறது, அச்சம் கொள்ள வைக்கும் அணைப்பு என்றான். அணைப்பு நீங்கி முருகன் மொழிந்தான்.
மலைமகள் அச்சம் காணாள். மூடிய இமை திறக்காமலே சொன்னாள், வேலன் மிச்சம் காணான் என்று. சொல் கிளர்த்தும் மகிழ்வோடு சொன்னான், காதலில் நான் வேலன் அல்ல. வேட்டையில் மறைந்து கொள்வது உனக்கு புதிதல்ல. வள்ளியின் சொல்லுக்கு மறுசொல் வரவில்லை. சில கணம் கழித்து முருகன் சொன்னான், நான் உன்னுள் மறைந்து கொள்கிறேன், என்னை நீ கண்டறியாதே என்று. சரி, ஆனால் என்னை கண்டறிய உன்னை பின்தொடர்வேன். மறைப்புகள் விலக்கி உன்னுள் புதைந்தெழுவேன். வள்ளியின் சொல்லுக்கு பதிலின்றி இருந்தான் முருகன். அதுவே பதிலாய் அமைந்தது. மறைதலும் தேடலும் கார்காலம் முழுவதும் தொடர்ந்தன. புதைந்தவள் மீண்டாள், மீண்டவன் புதைந்தான். மேகத்தில் தூசி மாறி தும்மல் கொண்டது. பின்னர் கூடும் முகில்களின் கொட்டம் தொடங்கியது. வேப்பமுத்து அளவினை கொண்ட மலைத்துளிகள் கொட்டி தீர்த்தன. ஒவ்வொரு துளி நீருக்குள்ளும் நர்த்தம் புல்லின் மனம் மேலேறியது. மனமேறிய நீர்த்துளிகள் வள்ளி முருகனின் வாசனையை கொண்டிருந்தன. புல்வெளியின் பெரும் பரப்பை சுற்றியிருந்த மலை முகடுகளில் எண்ணிலடங்காத பூக்கள் பூத்து குலுங்கின. கொடி மலர்களும் கொத்து மலர்களும் வண்ணம் வீசி வளைய வந்தன. வேங்கை மரத்தின் கொத்து பூக்கள் கரும் பாறையெங்கும் கொட்டி கிடந்தன. உதிர வேங்கையும் மணிமுத்து வேங்கையும் பூத்த வேங்கையும் பாயா வேங்கையும் கொட்டும் மலைத்துளிக்கு இணையாக பூக்களை சொரிந்தன. நெருப்பையொத்த எருளம்பூக்களும் சிறு வட்ட இதழ் கொண்ட எருவை பூக்களும் வெண்ணிற கூதாளி மலரும் பருத்து பேரழகோடு மலரும் பழுகு பூக்களும் சூழ்வட்ட மாலையை வண்ண குவளையாக மாற்றின. கொட்டு மலையில் பாறை குகையில் இருந்த முருகனும் வள்ளியும் மழை நின்ற பொழுதுகளில் நரத்தம் மேட்டில் வந்து அமர்வர். மழை நின்ற இரவுகளில் வெளிர் வானில் மின்னும் விண்மீன்களின் அழகு சொல்லி மாளாது. முருகனின் கண்கள் அவற்றையே பார்த்து கொண்டிருக்கும். வளைந்து கிடக்கும் 6 புள்ளி கொண்ட அந்த விண்மீன் கூட்டத்துக்குள் நிலவு சிக்கி இருந்தது. விண்ணில் தெரியும் வியத்தகு ஒளி இணையாய் அது இருந்தது. அவ்வினை கூடியதும் மேகங்கள் ஒன்றுடன் ஒன்று கலந்து நிலம் நோக்கி சரிந்தன. கொட்டும் மழை பொழிய விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடைவெளியின்றி இருந்ததால் ஊற்று கசிவதை போல மேகத்தில் இருந்து உருகி மண்ணில் ஓடியது மேக நதி. எத்தனை பகலிரவு இப்படி கடந்ததென தெரியாது. மேகம் விலகிய நள்ளிரவுகளில் முருகனின் கண்கள் 6 விண்மீன் கூட்டத்தை கடந்து பயணிக்கும் நிலவின் பாதையையே பார்த்து கொண்டிருந்தான். ஒரு அதிகாலை மழை நின்றவுடன் குகை விட்டு வெளிவந்த வள்ளியின் கண்களில் முதலில் பட்டது பூத்து நின்ற செங்காந்தல் மலர்கள். செவ்வொளி வீசும் 6 இதழ்களோடு அவை இருப்பதை பார்த்தபடி முருகனை அழைத்து காண்பித்தாள். அந்த விண்மீன் கூட்டத்தின் சுடர் போல் இம்மலரும் 6 இதழ்களை கொண்டுள்ளது என்றாள். செவ்விதழ்களை உற்று பார்த்தான் முருகன். இதழின் அடியில் இளம் பசுமை நிரம்பி இருந்தது. நடுவில் மஞ்சள் மேவி பின்னர் வெண்மையில் கரைந்தது. மேற்பகுதி இளம் சிவப்பு பூண்டு முனை அடர் சிவப்பாய் மிளிரியது. இதே நிறவாகு அந்த விண்மீன் கூட்டத்தில் உள்ளதை முருகனின் கண்கள் பல இரவுகளில் பார்த்துள்ளன. 6 விண்மீனின் அதே குணம் இந்த மலரின் 6 இதழ்களிலும் இருக்கிறது என்றான் முருகன். அப்படியா என்று அவள் கேட்பதற்குள் சொன்னான். இந்த நிறங்கள் அனைத்தையும் காதலில் திளைக்கும் வேளையில் உன்னிடமும் கண்டுள்ளேன் என்றான். வியப்புற்ற வள்ளி கேட்டான், நீ விண்ணை காணும் பொழுதும் என்னைத்தான் கண்டாயா என்று. நீ இன்றி நான் காண விண்ணேது மண்ணேது. சொல்லியபடியே செங்காந்தல் மலரை பறித்து வள்ளியின் கூந்தலில் சூடினான். அடர்வானம் கொண்டு கொட்டி தீர்த்த கார்காலத்து அடைமலை விலகத் தொடங்கியது. விரிவானம் மேகமற்று மிதக்க அந்த விண்மீன் கூட்டம் விட்டு நிலவும் நகர்ந்தது. நரத்தம் புல்பரப்பில் இருந்து விலகத் தொடங்கினான் முருகன். செங்காந்தல் சூடியபடி அவனுடன் நடந்தாள் வள்ளி. புது இடம் நோக்கி அவளை அழைத்து சென்றான் முருகன். மலை உச்சியிலிருந்து அடிவார காட்டுக்கு கீழிறங்கி வந்தனர். அடைமழையின் கூதிர் பருவம் முடிந்து முன்பனி தொடங்கியது. நடுக்கம் அதிகமாகும் முன்பனி பொழுதில் தங்குவதற்கு கொற்றை மரங்கள் அடர்ந்து கிடக்கும் இடுக்கினை பயன்படுத்தினான். குளிர் சற்றே குறையும் பின்னிரவில் படுத்துறங்க கருங்கொன்றையின் உச்சியில் பரன் அமைத்தான். பனி நடுக்கம் தாழாமல் முயல்கள் கொன்றை மறை இடுக்கில் பதுங்கின. அவ்விடுக்கின் உள்ளே கால்களை இருகணைத்து அமர்ந்திருந்தாள் வள்ளி. வள்ளியின் கணப்பில் அண்டின முயல்கள். இறை தேடி வேட்டைக்கு போன முருகன் திரும்பி வந்து வள்ளியின் கணப்பில் முயல்கள் அண்டியிருப்பதை பார்த்தான். நீளமான காது அசைய அவை வள்ளியை திரும்பி நோக்கின. வள்ளியின் முகத்தில் புன்முறுவல் இருந்தது. முருகன் முயல்களை பார்த்து சொன்னான், அவ்விடம் அணையாதீர்கள், பின்னர் ஒருபோதும் விலக மாட்டீர்கள் என்று. சொல்லுக்குள் பொறாமை வெளி தெரியாமல் பார்த்து கொண்டான். ஆனால் பார்வையே அதனை சொல்லிற்று. அதன் பிறகுதான் சில முயல் குட்டிகள் வள்ளியின் மேலேறி பதுங்கின. நீற்ற கொன்றை காயின் விதைகளை ஒரு பக்கம் துளையிட்டு எடுத்துவிட்டு இசைபாடும் குழலாக மாற்றினான். பொழியும் பனியின் ஊடே பரனில் படுத்தபடி நகரும் 6 விண்மீன்களை பார்க்க அவன் தவறவில்லை.
குருவி குஞ்சு போல வெண்மை திரண்டு பூக்கும் முன்பனியின் புது மலரான ஈங்கை மலர் பறித்து வள்ளியின் கூந்தலில் சூட்டிய நாளன்று அவன் காடு விட்டு வெளியேறப் போகிறான் என அவளுக்கு புரிந்தது. கீழுதடு நடுங்கும்படி பின்பனி கொட்டும் அந்த நாட்களில் அவனோடு வயல்வெளியில் ஊடே நடந்து வந்தாள் வள்ளி. தவளை சத்தம் விடாது கேட்க மூக்கெங்கும் ஈரப்பதம் ஏறி இருந்தது. தாமரை அடர்ந்து கிடக்கும் குளக்கரையில் மருத மரத்தின் மீது பரன் அமைத்தான். எங்கு போனாலும் பரன் மீதே தங்குவதேன் என்று வள்ளி கேட்டான். இது காதல் வாழ்க்கை. தரையில் தங்கினால் இறுகிய நிலத்தில் கூடலின் வளம் முதுமை கொள்ளாது. வானில் மிதந்தால் கூடலின் இறுக்கம் வலிமை கொள்ளாது. இரண்டும் கலந்த பரனில்தான் நிலமசைய வான் நகர நடுவில் நாம் மூன்றிலும் கலப்போம் என்றார். அதன் பின் மறுமொழி சொல்ல ஒன்றுமே இல்லை வள்ளிக்கு. பகலும் இரவும் பரன்மேல் மலரும் காதல் கண்டு பறக்கும் நாரைகள் இறகுதிர்த்து போயின. காற்றில் மிதந்து வரும் வெண்சாம்பல் இறகுகளை சேகரித்து கொடி கொண்டு முடிச்சிட்டு வள்ளியின் தலையில் மகுடமென சூட்டினான் முருகன். கால நேரமின்றி மிதந்து கொண்டிருக்கிறேன். இதில் நாரைகளின் இறகுகளை தலையில் அணிவித்தால் பறத்தல் நிறுத்தி ஒருபோதும் தரையிறங்காமல் போவேன். உனது அணைப்பில் மீள முடியாத மயக்கத்தில் கிடந்த எனக்கு அன்னமழகி அரிசி கொடுத்து உடலையும் நரத்தம்புல் கொண்டு மனதையும் தெளிவடைய முடியாத திகைப்பில் வீழ்த்தினாயே, அதை விடவா? முருகனின் வினாவிற்கு விடையேதும் சொல்லவில்லை வள்ளி. இந்த கைமாறில்தான் காதல் கனல் நீங்கா வெக்கை கொள்கிறது. அணுக்கள் தோறும் துடிப்படங்கா தவிப்பு கொள்கிறது. தவிப்பு நீங்கா அதிகாலையில் பின் பனி பருவத்து புதுமலரான கமுகின் சிறு பூ எடுத்து வள்ளிக்கு சூட்டினான். வயல் தாண்டி கடல் நோக்கி புறப்பட்டனர் இருவரும். கடற்காற்று மேலேறி வந்து தாளை மரங்களுக்கு இடையில் கட்டிய ஊஞ்சல் பரனை ஆட்டிவிட்டு சென்றது. பரன் மீது ஆடிக்கொண்டே வள்ளி கேட்டாள், கரையில் இருந்தும் அலையில் மிதக்கிறோம் அல்லவா என்று. மலையிலும் காட்டிலும் வயலிலும் நாம் மிதக்கத்தானே செய்தோம் என்றான் முருகன். ஆனால் இப்பொழுதுதான் உப்பேறிய காற்று உடல் தழுவி செல்கிறது. இளவேனில் ஒளி கதிர்களால் உடல் சுடுகிறது. இவை அனைத்தும் இவ்வளவு நாளும் உள்ளுக்குள் மட்டுமே நிகழ்ந்தன சொல்லி மகிழ்ந்தாள் வள்ளி. இருவரும் ஆடும் பரனில் படுத்தபடி கடல் பார்த்து கொண்டே இருந்தனர். நீண்ட நேரத்திற்கு பின் வள்ளி கேட்டாள், கடல் ஏன் கரையோடு நிற்கிறது என்று. கரை மீது கொண்டுள்ள காதலால் என்றான் முருகன். மறுமொழி அவளை ஏதோ செய்தது. சட்டென அவனை நோக்கி திரும்பியபடி கேட்டாள், அப்படி என்றால் இவ்வளவு தழுவல் கொண்ட காதலர்கள் வேறு யாரும் இருக்க மாட்டார்கள் அல்லவா? கேள்வி கேட்ட கணத்தில் மனம் தோல்வியை ஒப்புக்கொள்ள முடியாமல் திணறியது. முக குறிப்பறிந்து முருகன் கேட்டான், என்ன ஆனது என்று. சொல்ல முடியாமல் திணறிய வள்ளியை முருகன் கைகள் சூழ்ந்த போது கடலும் கரையும் பரனில் இருந்தன. இரவு நெடுக அலைகளின் ஓசையை கேட்டுக்கொண்டே இருந்தது. அவ்வப்பொழுது தெரித்த நீர்த்துளிகள் காற்றில் மிதந்து வந்தன. விண்மீன்களை பார்த்தபடி இருந்த அவர்களது நாவில் இருந்து சுடு மீனின் வாசனை விலகவே இல்லை. இளவேனில் காலத்து சுடுவையில் உச்சத்தில் இருந்த பொழுது கடற்கரை மணல்வெளியில் முள்ளி மாமலர் பூக்க தொடங்கியது. அந்த நீல நிற பூவை பறித்து பரன் நோக்கி முருகன் வந்தான். அவள் பாலை நிலம் நோக்கி புறப்பட ஆயத்தமாக இருந்தாள். கொடும் பாலையில் அளவில்லாத தொலைவு நடந்தனர் இருவரும். வற்றிய சுடையில் ஒளிமேவி கிடந்தது. பறந்து கடக்கும் கழுகுகளின் நிழல்கள் மட்டுமே மண்ணில் ஊர்ந்தன. வள்ளியின் பாதங்களில் கொப்பளங்கள் பூத்தன. ஆனாலும் விடாமல் நடந்தாள். பாலை நிலத்தின் பின்கோடை வெயில் எண்ணிலடங்காத தாவரங்களை மலரச் செய்கிறது. சுட்டெரிக்கும் மண் மீது ஏதோ ஒரு மூலையில் சிறு மலரொன்று இதழ் விரித்திருப்பதை பார்க்கும் பொழுதெல்லாம் வள்ளியின் முகம் மலர்ந்தது. அழிச்சியும் அலறியும் சுள்ளியும் எருக்கும் இங்கும் அங்குமாக பூத்திருந்தன. இரும்பை பூவின் இனிப்பு பறவை கூட்டங்களை ஈர்த்தது. வேப்பம்பழத்தை தின்ற கைப்பு சுவை மாற வவ்வால்கள் இலுப்பை மரத்தை விட்டு நீங்காமல் கிடந்தன. பொன்னிற தனிப்பூவை கோங்கு உதிர்த்த பொழுது அணிலின் முதுகின் மேல் இருக்கும் அரிகளை போன்ற ஊகம்பூவும் இணைந்தே கிடந்தது. எப்பொழுதோ வீசும் காற்றில் பறக்கும் மலர்கள் மீண்டும் மண் தொடும் போது சருகின் ஓசையுடனேயே சரிந்தன. மண்ணும் மரமும் காற்றும் சுடு வெயிலேந்தி நின்றன. ஏந்திய வெயிலின் இறங்காத சூடு மண்ணெங்கும் நிலை கொண்டது. வலிமை இழந்த புலிகள் பதுங்கிய இடத்தை விட்டு எழ முடியவில்லை. நீரின்றி அலைந்த செந்நாய்களின் கால் தடங்கள் மட்டுமே மிஞ்சின. எந்த புறமும் சுடுவையில் சூழ்ந்த பாலையின் நடுநிலம் நோக்கி நகர்ந்தனர் வள்ளியும் முருகனும். வள்ளியின் உதடுகள் வெப்ப காற்றில் வெடித்து கிடந்தன. முதுவேனிலின் சுடுபலத்தை சுவைத்து உண்ட தன் அடையாளங்கள் அவை. எங்கும் பட்ட மரங்களே நின்றிருந்தன.
சிறு பாறையோரம் தனித்திருந்த வாகை மரத்தின் மீது பரணமைத்தான் முருகன். பகல் மங்கிய பொழுது பரநேறி சாய்ந்தனர் இருவரும். இரவானதும் வானமும் சுடுமோ என்று அஞ்ச வைத்தது பகலின் நினைவு. முருகனின் கண்கள் விண்மீன்களை பார்த்து கொண்டிருந்தன. வளைவு கொண்ட அந்த 6 விண்மீன்களும் வானில் தெரியவில்லை. அவை வான்விட்டு எங்கு போயின என்று கேட்டாள் வள்ளி. எந்த ஒரு வளைவிலும் மறைவுகள் இருக்கும் அல்லவா, அதே போல அந்த ஒளி வளைவின் மறைவிடத்தில் நாம் இருக்கிறோம். அதனால் பார்வையில் இருந்து தப்பியுள்ளது என்றான் முருகன். அதற்கு பிறகு அது பற்றி அவள் கேட்கவில்லை. அவை தவிர்த்து எண்ணிலடங்காத விண்மீன்கள் வான்வெளியை பூக்காடாய் மாற்றியிருந்தன. எங்கும் சிதறி கிடக்கும் வான்பூக்களை பார்த்தபடி வள்ளி கேட்டாள். மழை கொட்டி தீர்த்த கார்காலத்தில் நிலமெங்கும் மலர்கள் பூத்து குலுங்கின. அதன் பிறகு இம்முது கோடையில்தான் எண்ணிலடங்காத பூக்கள் பூக்கின்றன. மற்ற பருவங்களில் இவ்வளவு பூக்கள் பூக்கவில்லையே, ஏன்? முருகனின் முகத்தில் மெல்லிய சிரிப்பொன்று ஓடி மறைந்தது. அவன் சொல்ல போகும் மறுமொழிக்காக காத்திருந்தாள் வள்ளி. மறுமொழி ஏதும் வராமல் நேரம் கடந்தது. முருகனின் சிந்தனை வேறெங்கோ இருக்கிறது என்று நினைத்த வள்ளி தனது கேள்வியில் இருந்த எண்ணத்தை விளக்கினான். சற்று பொழுது கடந்து முருகன் சொன்னான், எல்லாவற்றிற்கும் காரணம் 6 விண்மீன் கூட்டம்தான் என்று. முருகனின் விடை எதிர்பாராததாக இருந்தது. திகைப்புற்ற வள்ளி கேட்டான், எப்படி? அந்த 6 விண்மீன் கூட்டத்தோடு நிலவு இணைந்திருந்த காலத்தில்தான் கார்மேகங்கள் வானமெங்கும் நிறைந்திருந்தன. பெருமழை விடாமல் கொட்டி தீர்த்தது. அதே போல அந்த 6 விண்மீன் கூட்டத்தோடு கதிரவன் இணைந்திருக்கும் இந்த காலத்தில் சுடு வெயில் தீயென விடாமல் பொழிகிறது. நீரும் ஒளியும் தான் மலரென வடிவம் கொள்கின்றன. அதனால்தான் பிற காலங்களை விட இந்த 2 காலங்களிலும் மலர்கள் அதிகமாக மலர்கின்றன. இந்த மலர்தலுக்கு காரணம் வளைவு கொண்ட அந்த 6 விண்மீன்கள் தான் என்றார். முருகனின் விடை முற்றிலும் புதிதாக தோன்றியது. அதனை உள்வாங்கி மறு வினா தொடுக்க சற்று நேரமானது வள்ளிக்கு. வள்ளி திரும்பவும் கேட்டாள், அந்த விண்மீன் கூட்டத்தோடு நிலவு இருந்ததை நாம் பார்த்தோம். இப்பொழுது கதிரவன் அந்த கூட்டத்தோடு இருக்கிறான் என்று எப்படி சொல்கிறீர்கள் என்று. விண்மீனின் நகர்வுகளை காலம் முழுவதும் பார்த்து கொண்டேதான் இருக்கிறேன். வானின் ஒவ்வொரு பகுதியிலும் அது நகர்ந்து செல்லும் வழித்தடம் எனது மனக்கண்ணில் இருக்கிறது. இப்பொழுது அவற்றோடு இணைந்தே கதிரவன் பயணிக்க வேண்டும். பகல் பயணம் அது. அதனால்தான் இரவில் அந்த விண்மீன் கூட்டம் நம் கண்களுக்கு தெரியவில்லை. கால சுழற்சியின் பாதை அது. பதிலுரையால் உறைந்து போனாள் வள்ளி. அடுத்த சொல்ல நான் எழாமல் இருந்தது. அதனை கவனித்தபடி முருகன் சொன்னான், உன் முதுகுப்புறத்தை நீ பார்க்க முடியாமல் இருக்கலாம், ஆனால் உன்னால் உணர முடியும் அல்லவா, அதுபோல்தான் இதுவும் என்றான். இந்த உவமைக்கு பின் எதுவும் சொல்ல இல்லை என்று தோன்றியது அவளுக்கு. ஆனால் இந்த உவமையே பல சொற்களை சொல்லவும் தோண்டியது. வேண்டாம் என்று கட்டுப்படுத்தினாள் வள்ளி. ஆனாலும் உருக்கொண்ட வார்த்தைகள் தனக்குத்தானே ஒரு முறையாவது சொல்லிக் கொண்டால் மட்டுமே அமைதி கொள்ளும். எல்லா அணைப்புகளிலும் சூழ்ந்த உனது கைகள் எனது முதுகினையே பற்றியது. காதல் அதனால்தான் இவ்வளவு வெக்கை கொண்டுள்ளதா? தெரிக்கும் அனல் காதலை விட்டு எப்பொழுதும் நீங்காமல் இருப்பது அதனால் தானா? சொற்கள் கேள்வியாக உருத்திரண்டபடி இருக்க அனைத்தையும் விழுங்கிவிட்டு ஏதோ ஒரு கேள்வியை மட்டும் கேட்டாள். எல்லா இரவுகளிலும் வான் நோக்கி பரணமைத்தது காதலில் மூழ்கத்தான் என்று நினைத்தேன். ஆனால் காலத்துக்குள் மூழ்கத்தான் அதனை செய்தாயா என்றாள். அழகிய சிரிப்போடு முருகன் சொன்னான், நான் காலத்துக்குள் மூழ்கும் போதெல்லாம் காதலுக்குள் தான் மூழ்கிறேன். காதல் தானே கால சுழற்சியின் அடையாளம். நிலவும் கதிரும் இயற்கைக்கு பாலூட்டும் 2 மார்புகள். கருணையும் காமமும் சமமாய் சுரக்கும் அந்த அழகிய தனங்களை விட்டு நான் எக்காலமும் அகலாமல் தானே இருந்தேன். அணைப்பு நீங்காமல் அதனை அறிந்தவள் நீதானே என்றான். சொல் கிளர்த்தும் காதல் உடலெங்கும் பொங்க செய்வதறியாமல் நின்றாள் வள்ளி. அவளது முகத்தை தனது கைகளில் ஏந்தியபடி முருகன் சொன்னான், கார்மேகம் மலையை கொட்டி தீர்ப்பதற்கும் தீயாய் வெயில் சுட்டெரிப்பதற்கும் அந்த விண்மீன் கூட்டம்தான் காரணம். எனவே அதனை கார்த்தி என அழைக்கலாமா என்று கேட்டான். உனது கைகள் எனது முகமேந்திய கணத்தில் உடலெங்கும் கார்கால குளுமை பரவியது. ஆனால் அணைக்காமல் விலகி நிற்கும் இந்த இடைவெளியில் பாலை தீ பற்றி எரிகிறது. வள்ளி வார்த்தையை முடிக்கும் முன்னே இறுக அணைத்தான் முருகன். கார்கால குளுமையின் மீது பற்றி எரிந்தது தீ, கார்த்தி. இருளுக்குள் நடந்து கொண்டே கார்த்திகையின் கதையை சொல்லி முடித்தான் பாரி. கதை கேட்டபடி பின்னால் வந்து கொண்டிருந்தார் கபிலர். திசைவேலரின் கால கணிதம், பேரரசுகளின் வானியல் அறிவு ஆகியன பற்றி கபிலருக்கு இருந்த எண்ணங்கள் பாரி சொன்ன ஒற்றை கதையால் தள்ளாட தொடங்கியது. 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும்
ஒளிவாளை இவ்வளவு துல்லியமாக கணித்து வைத்திருக்கும் போதே மலை மக்களின் வானியல் அறிவை புரிந்து கொள்ள கூடுதலாக முயன்றிருக்க வேண்டும் என்று அவருக்கு தோன்றியது. பேச்சற்று வந்து கொண்டிருந்த கபிலரை பார்த்து, முருகன் கார்த்திகை விண்மீன் கூட்டத்துக்கு பெயர் சூட்டிய கதையை மட்டும்தானே சொல்லியுள்ளேன், இன்னும் எவ்வளவோ இருக்கின்றனவே என்றான் பாரி. இன்னும் எவ்வளவோ என்றால் முருகனை பற்றியா விண்மீன்களை பற்றியா என்றார் கபிலர். காலத்தை பற்றி என்றான் பாரி. என்ன சொல்ல வருகிறான் பாரி என்ற திகைப்பு வாயடைக்க செய்தது கபிலரை. பாரி சொன்னான், அந்த 6 விண்மீன்களின் அடிப்படையில் தான் காலமும் 6 கூறுகளாக பகுக்கப்பட்டன. கார்காலம், கூதிர் காலம், முன்பனி காலம், பின்பனி காலம், இளவேநீர் காலம், முதுவேநீர் காலம் என 6 பெரும் பொழுதுகளும் வைகரை, காலை, நண்பகல், ஏற்பாடு, மாலை, யாமம் என 6 சிறு பொழுதுகளும் இதன் அடிப்படையில் தான் பகுக்கப்பட்டதாக சொல்வார்கள். இருள் சூழ்ந்துள்ள ஒற்றையடி பாதையில் பின்னால் வருகிறவர் சிறு ஓசை கூட எழுப்பாமல் வரக்கூடாது என்பது கபிலருக்கு தெரியும். ஆனால் தெரிந்தவை எல்லாம் தெரியாதவற்றின் பின்புலத்தில் போய் மறைகின்றன. பின்னணி கதைகள் காலத்தையே புரட்டுகின்றன. கபிலர் என்ன செய்வார்? மனம் புரண்டு எழுந்து உண்மையை பற்ற நினைத்த போது குறுக்கிட்ட கதை அது உண்மையா என்ற கேள்வியை எழுப்பியது. திகைத்து நின்றவரிடம் புதிதாய் வினா ஒன்று மேல் எழுந்தது. வேளிர் குல தலைவன் உருவாக்கியதால் தான் பொழுதை அறிய வேலை என்ற சொல்லை பயன்படுத்துகிறோமா? காலை வேளை, மாலை வேளை என அழைப்பதன் காரணம் அதுதானா? கபிலரின் வினாவுக்கு பாரியிடம் விடையில்லை. சற்று நேர இடைவெளியில் மீண்டும் கபிலர் கேட்டார். கால சுழற்சியை 60 ஆண்டுகளாக வகுத்ததற்கும் ஒரு நாளை 60 நாளிகைகளாக பிரித்ததற்கும் இந்த 6 தான் அடிப்படையா என்று. பாரியிடமிருந்து மறுமொழி எதுவும் வரவில்லை. ஆனால் கபிலரின் உள்ளத்துக்குள் உருக்கொண்ட வினாக்கள் நின்றவாடு இல்லை. சற்றே நில் என்றார் கபிலர். முன் நடந்து கொண்டிருந்த பாரி நின்றான். அன்று அங்கவை கேட்ட வினாவை உன்னிடம் சொன்னேனே, நினைவிருக்கிறதா என்றார். எதுவென்று பாரி யோசித்துக் கொண்டிருந்தான். அந்த பொழுது கூட கபிலரார் காத்திருக்க முடியவில்லை. உயிர் எழுத்துக்கள் ஏன் 12 என்று கேட்டாளே என்றார். ஆமாம் என்றான் பாரி. உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18 எல்லாம் 6 மடங்குகளாகவே இருப்பது அதனால் தானா? 6 என்ற அச்சின் மீதுதான் எம்மொழி நிலை கொண்டுள்ளதா? 6 என்பது எண்ணாகவும் நதியாகவும் மொழியாகவும் காலமாகவும் விரிவு கொண்டதா என கேள்விகளை அடுக்கிக் கொண்டே போனார் கபிலர். அமைதியாக நின்ற பாரி சொன்னான், இந்த வினாக்களுக்கு விடை கூற வேண்டியவர் நீங்கள் தானே, என்னிடம் கேட்கிறீர்களே என்றான். விடையை யாரும் சொல்லிவிடலாம் பாரி, வினாக்கள் உருத்திரள்வதுதான் முக்கியம். பரம்பின் மீது ஏற தொடங்கியதில் இருந்து நான் முக்கியமாக கண்டடைந்தது விடையை அல்ல, வினாவைத்தான். பெரும் உண்மைகள் எளிய கேள்விகளுக்குள் தலை நுழைத்துத்தான் வெளிவருகின்றன. கபிலர் கேள்விகளுக்குள் தலை நுழைத்துக் கொண்டிருந்தார். காலத்தை பற்றி வேறென்ன சொல்ல வந்தாய் என்று கேட்டார். முருகன் அளவுக்கு இயற்கையின் ஒவ்வொரு அசைவையும் நுட்பத்தையும் புரிந்து கொண்ட இன்னொரு தலைவன் இல்லை. முருகனோடு 2 பறவைகள் பற்றிய கதைகளை இணைத்தே மக்கள் சொல்வார்கள், கேட்டிருக்கிறீர்களா என்றான். நான் கேள்விப்பட்ட கதைகள் எல்லாம் இங்கு தலைகீழாக மாறிவிடுகிறதே, நீ எந்த பறவைகளை சொல்கிறாய் என்று கேட்டார். சேவலையும் மயிலையும் தான் என்றான் பாரி. இந்த பறவைகளுக்கும் காலத்துக்கும் இருக்கும் உறவை பற்றி கபிலர் சிந்தித்துக் கொண்டிருந்த போதே பாரி சொன்னான். சேவல் கதிரவன் விரும்பிய செந்நிற ஒளியின் முதல் கீற்று. வானில் மேல் எழத் தொடங்கியவுடன் குதூகலித்து கொக்கரிக்க தொடங்கிவிடும். அதன் மகிழ்வுக்கு அளவு ஏதும் இல்லை. அதுபோலத்தான் மயிலும். அது மழை விரும்பி கார்மேகங்கள் கூட தொடங்கியதும் குதூகலிக்க தொடங்கும். இறகு விரித்து தனது மகிழ்வை கொண்டாடும். நெருப்பும் நீரும் போலத்தான் கார்த்திகையின் குறியீடு இந்த 2. சேவலின் கொக்கரிப்பையும் மயிலின் தோகை விரிப்பையும் கார்த்திகையோடு இணைத்து பாரி சொன்ன கணத்தில் உடல் சிலிர்த்து அடங்கியது கபிலருக்கு. காலத்தின் எதிரெதிர் முனைகளை வைத்துத்தான் முருகனை பற்றி எல்லா கதைகளும் பின்னப்பட்டுள்ளன. இப்படி தோன்றிய போதே 60ஆம் கோழியின் நினைவு வந்தது. முருகனுக்கு மிகவும் பிடித்தது 60ஆம் கோழி என்றுதானே பரம்பு மக்கள் சொன்னார்கள். இளம் சிரிப்பு மாறாமல் பாரி சொன்னான். சேவலும் மயிலும் காலத்தின் குறியீடு என்றால் 60ஆம் கோழி காதலின் குறியீடு. அது முழு நிலா நாளில் வானம் பார்த்து தனது மெல்லிய குரல் கொண்டு ஒலி எழுப்பும். சேவல் போல தனது அழகு திறந்து கூவாது. மூடிய வாயின் முணுமுணுப்பாய் வெளிவரும் இசை வண்டுகளின் ரீங்காரம் போல மெல்லொளி எழுப்பும். வள்ளியும் முருகனும் நரத்தம்புல்லின் நடுமேட்டில் இருந்த காலமெல்லாம் காற்றில் மிதந்த இசை அதனுடையதுதான். அந்த ஓசை காதலர்கள் உயிர் சுருண்டு
ஓருடல் கொள்ள வழி செய்யும். கார்காலமும் வேநீர் காலமும் இணைந்ததன் அடையாளமாக கார்த்திகை இருப்பது போல ஆணும் பெண்ணும் இணைந்த காதல் அடையாளம் தான் 60ஆம் கோழி. ஒரு வகையில் எரியும் நீரும் குளிரும் நெருப்பும் தான் அதுவும். காலத்தையும் காதலையும் வைத்து வள்ளியுடன் நடத்திய விளையாட்டு வள்ளி முருகனை பற்றிய எல்லா கதைகளிலும் நிகழும் போலும் என்றார் கபிலர். காலத்துடனும் காதலுடனும் விளையாடி பார்க்க விருப்பமில்லாத மனிதர் யார்? மனிதனின் அடிப்படையான விருப்பமே இவை இரண்டும் தானே. அதனால் தான் எல்லோருக்கும் இந்த விளையாட்டு பிடித்திருக்கிறது. அதை விளையாடி தீர்த்த வள்ளியையும் முருகனையும் பிடித்திருக்கிறது என்றான் பாரி. வள்ளி முருகனின் கதையை அசைபோடுதல் காதலையும் காலத்தையும் மறுபடி நிகழ்த்தி பார்த்தல் போலத்தான். அந்த நிகழ்வு மனதுக்குள் நிகழும் போது வெளிப்பேச்சுக்கு வேலை என்ன? பாரியும் கபிலரும் இருவேறு உலகுக்குள் நீந்தியபடி நடந்து சென்றனர். இருளின் அடர்த்தி குறைய தொடங்கியது. மழை நின்ற இரவு கிழக்கே மேலெலும்பும் புத்தொலிக்காக காத்திருந்தது. பறவைகளின் குரலொலி கேட்டபடி இருவரும் நடந்தனர். நீண்ட நேரம் கழித்து கபிலர் கேட்டார், முருகன் கண்டறிந்தவை வேறு என்னென்ன என்று. நிறைய இருக்கிறது, ஆனால் சொல்ல முடியாதவைகளாக இருக்கின்றன என்றான் பாரி. என்னிடம் சொல்ல முடியாதவையா என்று கேட்டார் கபிலர். ஆம், தம் குலம் அல்லாதவர்களுடன் பகிர்ந்து கொள்ள முடியாதவை குலங்களில் நிறைய உண்டல்லவா என்றான் பாரி. நீண்ட நேரம் கழித்து கதைகளில் இருந்து மீண்டும் தன்னிலைக்கு வந்தார் கபிலர். எவ்வளவு ஒன்றினாலும் விலக வேண்டிய இடம் உண்டு என்பதை உணரும் நேரம் சற்றே கடுமையானது. ஆனாலும் அவை குறித்து நீங்கள் ஏற்கனவே கேள்வி எழுப்பிவிட்டீர்கள். உங்களது கேள்வியால் திகைத்து போய் நின்றது அன்றுதான் என்றான் பாரி. எதை சொல்கிறான் பாரி என யோசித்துக் கொண்டிருந்தார் கபிலர். பாரி சொன்னான், ஒளிவாளை பார்க்க குன்றுக்கு மேல் உங்களை நான் அழைத்து சென்ற போது நீங்கள் கேள்வி ஒன்று கேட்டீர்கள். கபிலர் சிந்தித்தபடியே கேட்டார். பாலிநகர் பற்றி கேட்டேன். அங்கு வேளிர்களின் செல்வங்கள் பாதுகாத்து வைக்கப்பட்டுள்ளனவா என்று கேட்டேன். பாரி சொன்னான், குமரிக்கடல் முதல் வடதிசையின் எல்லை வரை இருக்கும் இந்த பச்சை மலை தொடரில் இருப்பவர்கள் 14 வேளிர்கள். இந்த வேளிர் கூட்டம் தங்களுக்கு கிடைக்கும் பெரும் செல்வம் எதுவானாலும் அதை பாலிநகரில் வைத்து பாதுகாக்க வேண்டும் என்று முன்னோர்கள் விதி செய்தனர். அந்த பாலிநகரை உருவாக்கியவன் முருகன். தான் அன்று கேட்ட வினாவுக்கு இன்று பாரியிடமிருந்து விடை வந்தது. அந்த நகரை வேளிர் மட்டுமே அறிவர் என்று கேள்விப்பட்டுள்ளேன் என்றார் கபிலர். ஆம் என்றான் பாரி. பிறரால் அறிய முடியாத நகரம் மண்ணில் எப்படி இருக்க முடியும் என்று கேட்டார் கபிலர். மண்ணில் மேல் இருக்க முடியாது, மண்ணுக்குள் இருக்க முடியும் அல்லவா என்றான் பாரி. கபிலர் மிரண்டு போனார். பாரி சொன்னான், அது மண்ணுக்குள் வடிவமைக்கப்பட்ட அமைப்புகளை கொண்டது. அங்குதான் ஆதிகாலம் தொட்டு வேளிர்களின் செல்வங்கள், அதாவது பச்சை மலையின் வியத்தகு செல்வங்கள் சேகரிக்கப்பட்டு வருகின்றன. அந்த பாலிநகரை பாதுகாக்கும் பொறுப்பை எவ்வியிடம் ஒப்படைத்தான் முருகன். அன்றிலிருந்து பரம்பின் மக்கள் அதை பாதுகாத்து வருகிறார்கள். மற்ற வேளிர்கள் அந்த இடத்துக்கு வந்து செல்கின்றனரா என்று கேட்டார் கபிலர். ஆம், பாதுகாப்பது மட்டும்தான் எங்களின் பணி. மற்ற அனைத்து வேளிர்களுக்கும் அந்த இடம் எங்கு இருக்கிறது என்ற உண்மை தெரியும். எவ்வியூரிலிருந்து மலைப்பாதை வெளியே போனால் பாலிநகர் போய்விடலாம் என்று நீ சொன்னாயே. கபிலர் முடிப்பதற்குள் பாரி சொன்னான், அது வெளித்தோற்றத்துக்காக நாங்கள் அமைத்துள்ள சிறு பாலிக்கான பாதை. பெரும்பாலி இருக்கும் இடம் வேறொன்று என்றான். முடிச்சோடு நின்றது பாரியின் மறுமொழி. இதை நேரடியாக கேட்க முடியாது, ஆனால் கேட்காமல் இருக்கவும் முடியாது. என்ன செய்யலாம் என்று சிந்தித்தபடியே கபிலர் கேட்டார். மலைப்பகுதியில் மண்ணுக்குள் இருக்கும் ஒரு இடத்தை எல்லா காலங்களிலும் பாதுகாத்து விட முடியுமா? கால ஓட்டத்தில் எளிதில் அழிந்து விடாதா? எவ்வளவு நிதானத்துடனும் கூர்மையுடனும் கபிலர் பாலி நகரை நெருங்குகிறார் என்பதை பாரி கவனித்தபடியே சொன்னான். அந்த நகரை இப்போது மட்டுமல்ல, இன்னும் எத்தனை 1000 ஆண்டுகள் ஆனாலும் மண்ணுக்குள் எவ்வளவு ஆழம் புதைந்தாலும் வேளிர் குலத்தவரால் கண்டுபிடித்து விட முடியும் என்றான். எப்படி கேட்பது? பாரிக்கு இக்கட்டான நிலையை உருவாக்கிவிடும் என்று கபிலருக்கு தோன்றியது. ஆனால் கேட்காமல் இருப்பது உருவாக்கும் எண்ணத்தை மறைக்கும் செயல். மறைக்க முயல்வது தோழமை அல்லவே என்று எண்ணியபடி கபிலர் கேட்டார். எப்படி என்பதை நீ வெளிப்படுத்த தேவையில்லை என்றார். கபிலரின் சொல்லாற்றல் கண்டு வியந்து நின்றான் பாரி. எவ்வளவு திறனோடு என்னை முன்னகர்த்தி அவர் பின் வருகிறார் என்று எண்ணியபடியே பாரி சொன்னான். அந்த நகருக்கான அடையாளங்களை உருவாக்கியவன் முருகன். அந்த அடையாளங்கள் மண்ணில் இருந்தால் அவை கால ஓட்டத்தில் மறைந்து போகலாம். விண்ணில் இருந்தால்? பாரியின் வினா கபிலரை இழுத்து நிறுத்தியது. பாரி தொடர்ந்தான், இன்னும் எத்தனை 1000 ஆண்டுகள் ஆனாலும் விண்மீன்களின் இருப்பிடங்கள் மறையவா போகின்றன என்று. இல்லை என்றார் கபிலர்.
பாரி நகருக்கான குறிப்புகள் விண்மீன்களை வைத்து உருவாக்கப்பட்டுள்ளன. இன்னும் எவ்வளவு காலம் கழிந்த பின்னும் மாதங்களின் நாள் வரிசையும் விண்மீன்களின் இடவரிசையும் தெரிந்தவன் அந்த நகரை எளிதில் கண்டறிந்து விடுவான் என்றான். திகைப்பின் அடுத்த கட்டம் அரங்கேறி கொண்டிருந்தது. மலை மக்கள் அறிவின் சிறந்த தொடக்கத்தை உருவாக்கியவர்கள். சமவெளியில் உருவான அரசுகள் அதை அடுத்த கட்டத்துக்கு வளர்த்தெடுத்துள்ளன என்றுதான் இது நாள் வரை கபிலர் நினைத்திருந்தார். ஆனால் வளர்ச்சி என்ற பெயரில் தொலைந்து போனவையே அபார ஆற்றல் கொண்டவையாக இருக்கின்றன. விண்மீன்களை வைத்து திசை அடையாளங்களையும் நேர அடையாளங்களையும் கணியர்கள் உருவாக்கியுள்ளனர். ஆனால் இங்கோ விண்மீன்களை வைத்து நிலம் அடையாளப்படுத்தப்படுகிறது. அறிவு வளர்ச்சியின் ஆதி விதைகள் இங்கு பாதுகாத்து வைக்கப்பட்டுள்ளன. கபிலரின் எண்ண ஓட்டங்களை இடைமறித்து பாரி சொன்னான். முதுவேநீர் காலத்தில் கார்த்திகை விண்மீன் கூட்டத்தோடு கதிரவன் இருப்பதை விண்மீன்களின் சுழல் வட்ட கணக்கின் அடிப்படையில் முருகன் கண்டறிந்தான் என சொன்னேன் அல்லவா? ஆமாம் என்று தலையசைத்தார் கபிலர். அவ்வாறு இல்லாமல் வேறொரு முறையில்தான் முருகன் கண்டறிந்தான் என சொல்பவர்களும் உண்டு என்றார். அது என்ன முறை என்று கபிலர் கேட்டார். பாரி சற்றே அமைதி கொண்டு நடந்தான். சொல்லலாமா என்ற வினாவை எழுப்பி மனதை விடை சொல்ல ஆயத்தம் செய்கிறான் என்பது கபிலருக்கு புரிந்தது. பாரி சொன்னான். இந்த மலைத்தொடரில் உள்ள 10 பேர் அதிசயங்களில் ஒன்று கருநெல்லி. கபிலர் பாரி உச்சரிக்கும் வார்த்தையை மிக கவனமாக கேட்டார். பாரி சொன்னான். அதிசய கனியான கருநெல்லியை உண்டால் பகலிலும் விண்மீன் கூட்டத்தை பார்க்கலாம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. முருகனுக்கு நெல்லிக்கனி மிகவும் பிடித்தது. அவன் கருநெல்லியை உண்டுதான் பகலில் விண்மீன் நகர்வை பார்த்தறிந்தான் என்று குலநாகினிகள் கதை சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். கபிலர் திகைப்பில் இருந்து மீள வழியில்லாமல் இருந்தார். எண்ணங்கள் கட்டுக்கடங்காமல் ஓடின. மேலேறிய கதிரவனின் ஒளி காடெங்கும் நிலை கொண்டிருந்த இருளை மஞ்சள் நிற ஆடை கொண்டு போர்த்தி பிடித்து கொண்டிருந்தது. முன்னால் சென்று கொண்டிருந்த பாரி பாறை இடுக்கின் வழியே உள்நுழைந்து மறைந்தான். அதற்குள் உள்ளே மறைந்து விட்டானே, அவ்வளவு அடர்ந்த இடுக்கு பாதையா இது என்று நினைத்தபடியே கவனமாக கால் தூக்கி வைத்து உள் நுழைந்தார். இருள் சூழ்ந்த பாதை நீண்டிருந்தது. சற்று தொலைவு நடந்தான். பெரும் பாறை ஒன்று பாதையில் குறுக்கே நிற்பது தெரிந்தது. அதன் பின்புறம் இருந்து காலை கதிரவனின் ஒளி தெரித்து சிதறிக் கொண்டிருந்தது. எத்தனை முறை பார்த்தாலும் இருளுக்குள் பாய்ந்து நுழையும் ஒளிக்கதிருக்கு இணை சொல்ல எதுவுமே இல்லை என்று நினைத்தபடியே பாறையின் அருகில் வந்து முன்புறம் திரும்பினார் கபிலர். திருப்பத்தில் தான் எல்லாம் இருந்தன. இணை சொல்ல முடியாதவை என்ற சொல்லின் முழுமையை இயற்கை அவருக்கு காண்பித்தது. வட்ட வடிவ பசும் குடுவையை போல கண்ணுக்கெதிரே பறந்து விரிந்த புல்வெளி, இரு கைகொண்டு அனைத்து பிடித்தபடி சுற்றி கிடக்கும் மலைக்குன்றுகள். கதிரவனின் ஒளி பொழிய தொடங்கும் போது கலைய தொடங்கிய இடைப்பறவைகளின் ஓசை, காற்றெங்கும் மிதந்த நரத்தம்புல்லின் மனம். உறைந்து நின்றார் கபிலர். சற்றே விலகி நின்று அவர் முகம் பார்த்து மகிழ்ந்தான் பாரி. கார்காலத்தின் முதுமலை கொட்ட தொடங்கியது. இன்னும் சில நாட்களில் அடைமழை தொடங்கும். மழை நீரின் கனம் தாங்காமல் இலையும் இரவின் குளிர் தாங்காமல் மலையும் நடுங்கியபடி இருக்க போகின்றன. கபிலருக்கு எலிமயிர் போர்வை நெய்யும் பணி முடிய போகிறது. தப்பிச் செல்ல முடியாத பேரலியின் மயிர் தோல் கொண்டு தொல் புலவன் போர்த்தப்பட இருக்கிறான். அந்த நாளுக்காக காத்திருந்தனர் எல்லோரும். கபிலரின் மனமோ நரத்தம்புல் மேட்டிலும் கார்த்திகையின் கணக்குகளிலும் ஒளியின் புதிர்களிலும் போய் மாட்டி நின்றது. அவற்றின் ஆழம் வசப்படவில்லை. எனவே அதிலிருந்து மீளவும் முடியவில்லை. நீலன் தன்னை மயக்கி மூலிகை கொடுத்து கதையை மறக்க வைத்தான். பாரியோ கதையை சொல்லி மீதமுள்ள எல்லாவற்றையும் மறக்க வைத்தான். மறதிக்கும் நினைவுக்கும் நடுவில் பெரும் வேட்டையை தன்னந்தனியாக நடத்தி கொண்டிருந்தார் கபிலர். மீள முடியாத அந்த மனநிலையோடுதான் பிள்ளைகளுக்கு பாடம் நடத்தினார். அங்கவையின் வினாக்கள் வழக்கம் போல அறிதலின் வழியேதான் இருந்தது. மற்றவர்களும் ஆர்வமுடன் பாடம் பயின்றனர். மயிலா புறப்பட வேண்டிய நாள் வந்துவிட்டது. அவள் நீலனை பார்க்காமல் நீண்ட நாள் விலகி இருந்தது இப்போதுதான். ஆனாலும் தனது பெயரையும் நீலனின் பெயரையும் அவள் எழுத கற்றிருந்தாள். அது அளவற்ற மகிழ்ச்சியை அவளுக்கு உருவாக்கி இருந்தது. அவனின் ரகசியம் ஒன்று தனக்குள் அடங்கிவிட்டதாக அவள் நினைத்தாள். தனது விரல்களின் வழியே நீளும் கோடுகளுக்குள் அடங்கிய அவனை நினைத்து மகிழ்ந்தாள். வேட்டூர் பழையனோடு சேர்ந்து அவள் புறப்படுவதாகத்தான் முடிவு செய்திருந்தனர். ஆனால் தேக்கன் இன்னும் சில நாட்கள் பழையனை இருக்க சொல்லிவிட்டார். அதனால் வீரர்கள் சிலருடன் மயிலா மட்டும் எவ்வியூர் விட்டு புறப்பட்டாள். அவளின் முகத்தில் இருந்த மகிழ்ச்சியின் வழியே கபிலர் நீலனை பார்த்து கொண்டிருந்தார். குன்றுகளுக்கு இடையில் ஆடும் ஊஞ்சல் அவரின் பார்வைக்கு தெரிந்தது. 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை பூக்கும் சாமப்பூ அரும்பு விட தொடங்கி இருந்தது.
தேக்கன் புதிய மாணவர்களை அழைத்துக் கொண்டு காடறிய புறப்பட வேண்டிய காலமும் வந்துவிட்டது. அதனால்தான் சில செய்திகளை பேசுவதற்கு வேட்டூர் பழையனை இருக்க சொல்லி இருந்தார் தேக்கன். தென்திசை தளபதி கூழையன் அனுப்பும் தகவல்கள் புறம்புக்கான ஆபத்து நெருங்குவதை சொல்லிக் கொண்டே இருந்தன. கோளூர் சாத்தனின் கைகளை முடியன் வெட்டியதால் சேர குடிகள் ஒன்று சேர நாம் வழிவகுத்து விட்டோம். பாண்டியனையும் சோழனையும் போல தொலைவில் இருப்பவர்கள் அல்ல சேரர்கள். மலைத்தொடரின் அடுத்த குன்றில் அவர்களது காலடி கிடக்கிறது. சேரர்குடி இருவரும் இணைந்து பரம்பு நோக்கி படைகள் வருவதற்கு ஒரு சில குன்றுகளில் பாதையமைத்து வருகின்றனர். நாம் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டிய நேரம். இந்த செய்திகள் வந்த பிறகுதான் பேரளி வேட்டைக்கு பாரி ஏன் தொடர்ந்து வந்தான் என்பது தெரிய வந்தது. பேரளி அதிகம் இருக்கும் இடங்களை விட்டுவிட்டு மலைகளில் பல திசை வழியாக ஏன் பயணப்பட வைத்தான் என்றும் இப்போதுதான் புரிந்தது. சேரர்கள் எந்தெந்த குன்றுகளின் வழியே நுழைந்து பாதை உருவாக்க முயல்கின்றனர் என்று பாரி சொன்னதாக தேக்கன் சொன்னபோது உதிரன் உறைந்து போனான். கழுகின் மூக்கை போன்றது பாரியின் கவனிப்பு. கழுகு வானுச்சியில் பறந்தாலும் நிலத்தில் கிடக்கும் பறவையின் வாடையை எளிதில் நுகர்ந்துவிடும். அதுபோலத்தான் பாரி எவ்வியூரில் இருந்தாலும் பரம்பு மலையின் என் திசைகளிலும் நிகழும் மாற்றங்களை துல்லியமாக கவனித்து வருகிறான். கூழையன் அனுப்பிய செய்தியும் பாரியின் அவதானிப்பும் ஒன்று போல இருந்தன. சேரன் ஏறி வர எல்லா வகைகளிலும் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறான் என்பது தெளிவாக தெரிந்தது. இந்த சூழலில் எவ்வியூரின் ஆசான் தேக்கன் பயிற்சிக்காக பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு காடறிய செல்ல வேண்டுமா, புதிய ஆசானை அனுப்பினால் என்ன என்று சிலர் கேட்டார்கள். அதை முடிவு செய்ய வேண்டியது தேக்கன் தான் என்றான் பாரி. தேக்கனோ அந்த முடிவை சாமப்பூவின் அரும்பு துளிர்க்கும் முன் எடுத்திருக்க வேண்டும். எனக்கான வாசனையை அது வழங்கிவிட்டது. நான் அதன் அனுமதியை நுகர்ந்து விட்டேன். பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு காடறியும் எனது பயணத்தை இனி நிறுத்த முடியாது என்றான். பழையனிடம் பகிர்ந்து கொள்ள நிறைய இருந்தது. பரம்பு நாட்டின் மிக மூத்த வீரன் என்றால் அது வேட்டூர் பழையன்தான். பரம்பில் உள்ள ஊர்களின் தன்மையும் நிலையும் வீரர்களின் திறனையும் முழுமையும் அறிந்துள்ளவன் பழையன்தான். எனவே அவனை இருக்க சொல்லி நாள் கணக்கில் பேசினான் தேக்கன். பழையனின் மனநிலை முற்றிலும் வேறானது. திட்டமிடல், முன் தயாரிப்பு இவற்றை கொண்டு நிகழ்த்தப்படும் போர்கள் அரச முறையை சார்ந்தவை. நாம் ஏன் அதுபோல சிந்திக்க வேண்டும்? நமது போர் முறை முற்றிலும் வேறானது. அது போர் தொடங்குவதற்கு ஏற்ப வடிவம் கொள்ளக்கூடியது. போர் என்பது நிகழும் இடம், தன்மை, சூழல் இவற்றை கொண்டு நடத்தப்படுவதுதானே தவிர வீரர்களை கொண்டு மட்டும் நடத்தப்படுவது அல்ல. எனவே அந்த கணத்தில் எடுக்க வேண்டிய முடிவை முன்கூட்டி எடுப்பது அறியாமையாகும் என்றார் பழையன். பேரரசுகளால் சூழப்பட்டுள்ளோம். நமது பாரம்பரிய முறைப்படி நாம் போரிடுவோம். ஆனால் அவர்களின் போர் உத்திகளை கணித்து அதற்கு ஏற்ப ஆயத்தமாக வேண்டிய தேவை இருக்கிறதே என்று வாதிட்டார் தேக்கன். முன் தயாரிப்பின் வழியே போரை அணுகும் முறைக்கு பழையனால் பொருத்த முடியவில்லை. இந்த பணியை கூழையனிடம் ஒப்படைத்து விடு. போர் தொடங்கிய பிறகு எனது பணியை முடிவு செய்து கொள்ளலாம் என்றான் பழையன். நீ சொல்வதற்கும் நான் சொல்வதற்கும் இடையில் அதிக நாள் இல்லை என்றான் தேக்கன். இரண்டுக்கும் இடையில் ஒரு நாள் இருந்தாலும் நான் ஏன் முன்கூட்டியே ஆயுதங்களை தூக்கி கொண்டு ஆற்றலை வீணாக்க வேண்டும்? பழையனோடு பேச்சில் மட்டுமல்ல, எதிலும் வெல்ல முடியாது என தேக்கனுக்கு தெரியும். உண்மையில் தேக்கன் நடத்தும் போராட்டம் இந்த விடாப்பிடியான மனநிலையோடுதான். நன்கு திட்டமிட்ட போர் முறையை எதுவுமில்லை என்று ஒதுக்கிவிட முடியாது. இயற்கையின் பல அமைப்புகள் திட்டமிட்ட ஒழுங்கினை கொண்டு தாக்குதல் தொடுக்கின்றன. இந்த எடுத்துக்காட்டை நான் சொன்னால் இதற்கு மாற்றான 1000 எடுத்துக்காட்டை பழையன் சொல்வான். எனவே மறுமொழி இல்லாமல் அமைதியானான் தேக்கன். ஆனால் சூழலில் இந்த அமைதி இல்லை. பரம்பின் குரல் மீண்டும் ஒலிக்கும். இன்னொரு பரம்பின் குரலோடு உங்களை சந்திக்கிறேன். பாய்.